கிராப்பை பார்த்தோன்னே நமக்கு உங்களுக்கு தெரியும், நான் வந்து கிராப் பெப்பர் மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது. இது எல்லாமே நான் ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரஃப்பாக சாப் பண்ணதை எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்துக்கிட்டு இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இதுலேயே தட்டி வச்சுருக்கிறத அரைக்க போகிறேன். நீங்கள் அப்படியே தனியாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சூடான உடனே சோம்பு, சீரகம் இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சு வந்த உடனே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கலந்துக்கிறோம். இந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கலர்றோம். கூடவே நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறோம். இந்த பெப்பர் சேர்த்ததும் வந்து சில்லி பவுடரும் காரத்துக்காக சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கல்லுப்பு உங்கள் தேவைக்கேற்ப. அதுக்கப்புறமா இது எல்லாம் இந்த ரா ஸ்மெல்லாம் போகி நல்லா அந்த மசாலா குக் ஆகிறதுக்காக நம்ம கலரிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணோன்னா ஒரு 5 மினிட்ஸில் அந்த ரா ஸ்மெல் போய் அந்த எண்ணெய் கொஞ்சம் நமக்கு பிரிஞ்சு வரும். அதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிராபை ஒன்று ஒன்றா நம்ம அதில் மசாலாவோட சேர்த்து கலரி விட போகிறோம். அப்போது அந்த மசாலா எல்லாம் அந்த கிராபில் மிக்ஸ் ஆகும்போது அந்த கிராபுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கறிவேப்பிலையை கொஞ்சமாக தூவி இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இது நியர்லி 10 மினிட்ஸ் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. குக் ஆகிடுச்சின்னா நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும். அந்த ஆரஞ்சு கலரை நீங்களே பார்க்கலாம். இப்போ இது நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து இது வந்து அந்த கிரேவி மாதிரி இருக்கிறது நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ நீங்கள் ட்ரை ஆகி வர்றதை பார்க்கலாம். இது நல்லா ட்ரை ஆன உடனே நம்ம ஒரு சர்விங் பவுலில் வச்சு இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஆல்.